வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம 2010ல ரிலீஸ் ஆன எ செர்பியன் பிலிம் அப்படிங்கிற ரொம்பவும் கொடூரமான ஒரு படத்தை பார்க்க போறோம். இந்த படத்தை 1 இல்ல 2 இல்ல 46 நாடுகள்ல நிரந்தரமா தடை பண்ணிட்டாங்க. இப்படி தடை பண்ற அளவுக்கு இந்த படத்துல என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? இந்த படத்துல பீடோ பிசிக்ஸ் அப்புறம் நெக்ரோ பிசிக்ஸ் அந்த மாதிரி காட்சி எல்லாம் இருக்கும். அப்படின்னா என்னன்னா, பீடோ பிசிக்ஸ்னா குழந்தைகளை டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட தப்பான முறையில நடந்துக்கிறது. நெக்ரோ பிசிக்ஸ்னா இறந்த பிணங்களை பார்த்து உணர்ச்சி வந்து அந்த பிணங்களோட உடலுறவு வச்சுக்கிற மனநிலைமை கொண்டவங்கள நெக்ரோ பிசிக்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொடூரமான விஷயங்களை இந்த படத்துல அப்படியே காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை எடுத்த டைரக்டர் ஒரு இன்டர்வியூல சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதனால செர்பியன் கவர்மெண்ட்ல ஒரு பெரிய பிரச்சனையே வந்துச்சு. இந்த படத்துல வந்த சில காட்சிகள் உண்மையா நடந்த நிகழ்வு. இந்த படத்தை பார்க்கும்போது அந்த வழியை உங்களாலே உணர முடியும் அப்படின்னு இவர் சொன்ன விஷயம் அந்த செர்பியன் நாட்டுல ஒரு பெரிய சர்ச்சையவே ஏற்படுத்தி விட்டுருச்சு. அதனால செர்பியன் கவர்மெண்ட் சில போலீஸை இந்த படம் எடுக்கிற ஷூட்டிங் இடத்துக்கு அடிக்கடி செக் பண்றதுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. உண்மையாவே இந்த படத்துக்காக ஏதாவது குழந்தைகளை தவறான முறையில பயன்படுத்துறாங்களா இல்ல பிணங்களை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறத பாக்குறதுக்கு அடிக்கடி போலீஸ் போய் அந்த இடத்த பாத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த படத்துல நிறைய ஆபாச காட்சிகள் வரும். ஆனா அந்த காட்சிகளை நான் அப்படியே ஓப்பனா சொல்லியிருப்பேன். அதனால நான் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அந்த மாதிரி ஓப்பனா சொன்னா மட்டும்தான் இந்த கதையை உங்களால புரிஞ்சுக்கவும் முடியும், இந்த படத்தை ஏன் தடை பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கவும் முடியும். அதனால சின்ன பசங்க, இதயம் பலகீனமானவங்க, முக்கியமா பெண்கள் இந்த படத்தை பார்க்காதீங்க. மனசை காயப்படுத்துற மாதிரி கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமான காட்சிகள்லாம் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்தை முழுசா பார்த்து முடிக்கும் போது நம்ம மனநிலைமை இப்படிதான் இருக்கும். சரி வாங்க இனி படத்துக்குள்ள போலாம். கட் பண்ணா இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த வீட்டுல இருக்க ஹால்ல ஒரு சின்ன பையன் வந்து டிவி பாத்துருக்கான். அவன் என்னதான் அப்படி வாயை பொளந்து பாத்துட்டு இருக்கான்னா, அந்த டிவில வந்து ஒரு ஆபாச படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதைத்தான் இந்த சின்ன பையன் வந்து பாத்துட்டு இருக்கான். பாத்தீங்களா ஓப்பனிங் சீனே இந்த படம் எப்படி இருக்குன்னு? டக்குன்னு அந்த ஹாலோட கதவை திறந்துட்டு இந்த படத்தோட ஹீரோவும் அவனோட பொண்டாட்டியும் உள்ள வராங்க. டிவில அந்த ஆபாச பட வீடியோ ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சாக்காய் நிக்க அந்த பொண்டாட்டிக்காரி வேகமா ஓடி போய் டிவி ஆஃப் பண்றா. அதுக்கு அந்த சின்ன பையன், எதுக்குமா டிவி ஆஃப் பண்றீங்க, டிவில நம்ம அப்பாவை பார்த்தோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த சின்ன பையன். என்னன்னு பார்த்தா அந்த டிவில ஓடிட்டு இருந்த செக்ஸ் வீடியோல நடிச்ச நடிகன் தான் நம்ம ஹீரோ. 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த தொழில் தான் பண்ணிட்டு இருந்தான். ஆனா கல்யாணம் பண்ண பிறகு, ஒரு பையன் பிறந்த பிறகு அந்த தொழிலுக்கு போறதில்ல. நல்ல குடும்ப தலைவனா மாறிட்டான். நம்ம ஹீரோ என்னதான் தப்பான தொழில் பண்ணாலும் அவன் மனசளவுல ரொம்ப நல்லவன். இப்ப அதுக்கெல்லாம் போறதில்ல. அந்த பழைய கேஸ்ல வச்சிருந்தானா, அந்த பையனுக்கு அதெல்லாம் தெரியாது என்னன்னு. அவங்க அப்பா போட்டோ போட்டிருந்தாங்காட்டிக்கு தெரியாம எடுத்து டிவில போட்டு பாத்துக்கிட்டு இருந்தான் அந்த குட்டி பையன். நம்ம ஹீரோவோட பேரு மைலோஸ், அவ பொண்டாட்டியோட பேரு மரியா. இவங்களுக்கு 6 வயசுல ஒரு குட்டி பையன் இருக்கான். இப்படி ஒரு அழகான குடும்பமா இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு அந்த தொழிலை தவிர வேற தொழில் தெரியாது. அந்த ஆபாசப்பட நடிகனாதான் இது வரைக்கும் இருந்திருக்கான். இப்ப 7 வருஷமா எந்த வேலைக்கும் போகாம வீட்லயே இருக்குங்காட்டிக்கு கொஞ்சம் சரக்கு அடிச்சு பழகிட்டான். ட்ரிங்க்குக்கு வந்து அடிமையாயிட்டான். நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி மட்டும்தான் இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கா. ஆனா இப்ப குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. ஒருத்தி வேலைக்கு போய் எவ்வளவு சமாளிக்க முடியும்? நம்ம ஹீரோவும் எனி டைம் குடிச்சுக்கிட்டே இருக்கான் வீட்டுல உட்காந்துட்டு. இப்ப அவங்களோட பையனோட ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க இவங்க. அந்த பொண்டாட்டிக்காரி நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றா, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, பையனோட ஸ்கூல் ஃபீஸ் கூட நம்மளால கட்ட முடியல, பையனை ஸ்கூலுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்ப. அதுக்கு நம்ம ஹீரோ கொஞ்சம் நெஞ்ச காசெல்லாம் வச்சிருப்பானா, அதை பொறுக்கி பொண்டாட்டி கையில கொடுத்துட்டு, நீ பையனை ஸ்கூலுக்கு கூட்டு போ, நான் வெளியே போய் எங்காவது காசு ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வெளியே போயிடுறான். அந்த பொண்டாட்டிக்காரி பையனை கூட்டு ஸ்கூலுக்கு போயிடுறா. நம்ம ஹீரோ வெளியே வந்து ஒரு பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணுக்காக தான் நம்ம ஹீரோவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு யாருன்னா, நம்ம ஹீரோ கூட நடிக்கிற சக நடிகை. 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆபாச படம் நடிச்சுக்கிட்டு இருந்தான் நம்ம ஹீரோ. அவ கூட நடிச்ச பொண்ணு தான் இந்த பொண்ணு. நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறா, எப்படா போயிட்டு இருக்கு, லைஃப் எல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோ நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, ஆனா இப்ப வேலை ரொம்ப கம்மியா இருக்குங்காட்டி காசு விடுறதில்ல, வீடு ரொம்ப கஷ்டத்துல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட, கொஞ்சம் காசு இருந்தா கூட நான் வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த காசை திருப்பி கொடுத்துற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு, காசெல்லாம் நீ திருப்பி கொடுக்க வேணா, நான் காசு வேணா தர, ஆனா இப்ப உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லதான் நான் வந்தேன், எதுவும் தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒண்ணு சொல்றா. இங்க பாரு மயிலோ, என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் டைரக்டரா இருக்கான். அவனும் இந்த மாதிரி ஆபாச வீடியோலாம் எடுக்கிறவன் தான். ஆனா அவன் வந்து பணக்காரன். இப்போ வந்து ஒரு கலைப்படம் எடுக்க போறானாமா, அதுக்கு ஒரு நல்ல ஆக்டரை தேடிக்கிட்டு இருக்கான். நீ வேணா அந்த படத்தை ட்ரை பண்ணி பாரு, நல்ல அமௌண்ட் கிடைக்கும், அதை வச்சு நீ செட்டில் ஆயிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஃப்ரெண்டுக்காரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்லப்பா 7 வருஷமா நான் அந்த தொழிலுக்கு போறதில்ல, எனக்கு சுத்தமா டச்சு விட்டுருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. அதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரி, எனக்கு தெரியுமீலோ, ஆனா நீ ரொம்ப நல்லவன், உனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா உனக்கு அமௌண்ட் கிடைக்கும், நீயும் கொஞ்சம் குடும்பத்தை பாத்துக்கலாம், அதனாலதான் உங்களோட சொல்லிட்டு போலாம் நான் வந்தேன் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுக்காரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஒரே குழப்பத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா குடும்ப கஷ்டம் வேற, இவனுக்கு வேற வேலையும் தெரியாது. அதனால அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அதே சமயத்துல அந்த இடத்துக்கு ஒருத்த வரான்.
இவன் யாருன்னா நம்ம ஹீரோவோட கூட பிறந்த தம்பி. இவன் பேரு மார்கோ. இவன் ஒரு போலீஸ்காரன். நம்ம ஹீரோ என்னதான் ஆபாச படத்துல நடிச்சிருந்தாலோ அவன் நல்லவன். ஆனா இவன் தம்பி 1ஆம் நம்பர் கெட்டவன். லஞ்சம் வாங்குறது, பெண்களை அபியூஸ் பண்றது, ஒரு மாதிரி சைக்கோ கேரக்டர் உள்ளவன். இந்த தம்பிக்காரன் அங்க வந்து உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப தப்பா பேசுவா. என்ன லெஜிலா எப்படி இருக்க, உன்னோட தீவிர ரசிகனா, நீ வீடியோல சூப்பரா நடிப்ப, உன்னோட வீடியோவை நான் டெய்லி பார்த்துட்டு தான் நான் சுய இன்பமே பண்ணுவேன் அப்படின்னு அண்ணன் முன்னாடியே பச்சையா பேசுறான் இந்த தம்பிக்காரன். அங்க பாருடி, பாத்ரூம்ல யாருமே இல்ல, அங்க நீ வந்து எனக்கு வாய் வழி உறவு பண்ணி விடு, நீ எவ்வளவு காசு கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தொடக்கூடாத இடத்தெல்லாம் தொடுறான். அந்த பொண்ணோட மார்பத்து மேல கை வச்சு தப்பா பேசுறான். அதுக்கு அந்த பொண்ணு, இங்க பாரு தம்பி, நான் ஆபாச படத்துல நடிக்கிறவதான், அதுக்காக காசு கிடைக்குதுன்னு கண்டவன் கூப்பிடறான்லாம் நான் போக மாட்டேன். என் குடும்ப கஷ்டம், அதனால இந்த படத்துல நடிக்கிறேன். நான் என்னோட தொழிலுக்கு நான் உண்மையா இருக்கேன். பணத்துக்காகவோ இல்ல உடல் தேவைக்காகவோ ஒருத்தன் கூப்பிடுறான்னு அவன் கூட போறக்கு நான் ஒன்னும் விபச்சாரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பிக்காரனுக்கு முத்தம் கொடுக்கற மாதிரி வந்து இந்த தம்பிக்காரனோட உதட்ட புடிச்சு நறுக்குன்னு கடிச்சு வச்சான் அந்த ஃப்ரெண்டுக்காரி. இந்த தம்பிக்காரனுக்கு ஒரே அசிங்கமா போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரி, சரி மயிலோ நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு, நீ எதுவா இருந்தாலும் தெளிவா யோசிச்சு ஒரு முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரி கிளம்பிடுற. அதுக்கப்புறம் இந்த தம்பிக்காரன் அண்ணனை பார்த்து கேக்குறேன், டே உனக்கு ஏதாவது காசு வேணும்னா என்கிட்ட கேளு, நீ எதுக்கும் கவலைப்படாத, என்கிட்ட காசு இருக்கு, நான் உனக்கு தரேன், உனக்கு வேற ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லடா, பரவாயில்ல, காசெல்லாம் வேணா, நான் எப்படியும் ஒன்று சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். இந்த தம்பிக்காரனும் சரிடா நான் கிளம்புறேன், அண்ணி கேட்டதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பிக்காரனும் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சரக்கெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு பொண்டாட்டியோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பாருமா, இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டை நான் பார்த்தேன், அவ என்கிட்ட என்ன சொன்னானா, அவளுக்கு தெரிஞ்ச டைரக்டர் ஒருத்தன் வந்து ஆபாச படம் எடுக்க போறானாமா, அந்த படத்துல நடிக்க அந்த டைரக்டர் என்ன கேட்டிருந்தான். ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, இந்த தொழிலுக்கு போய் 7 வருஷமாச்சு, நமக்கு பண பற்றாக்குறை வேற அதிகமா இருக்கு, இருந்தாலும் அந்த படத்துல நடிக்கலாமா வேணாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பொண்டாட்டிக்காரிட்ட கேட்க, அதுக்கு அந்த பொண்டாட்டிக்காரி, உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்க, உங்களுக்கு நடிக்கும்னு தோணுச்சுன்னா போய் நடிங்க, அதுக்கு நான் எந்த ஆட்சேபனையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்டாட்டிக்காரியும் சொல்லிடுறேன். நம்ம ஹீரோவும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, நமக்கு இதை விட்டா வேற வழி இல்ல அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு போன் பண்ணி, அந்த டைரக்டர் இருக்கிற படத்துல நான் நடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறேன். அதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரியும், சரி மயிலோ நான் அந்த டைரக்டர்கிட்ட போன் பண்ணி சொல்லிடுறேன், அவங்க காலையில உன்னை கூட்டு போறக்கும் வீட்டுக்கு ஒரு கார் அனுப்புவாங்க, அதுல ஏறி நீ டைரக்டர் வீட்டுக்கு வந்துரு, நானும் காலையில டைரக்டர் வீட்டுக்கு வந்துடுறேன், மித்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுக்காரி சொல்லிடுற. அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. நம்ம ஹீரோ ரெடி ஆயிட்டு அந்த கண்ணாடி வழியா பாக்குறேன், வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. அந்த ஃப்ரெண்டுக்காரி சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோவை கூட்டு போறக்கு ஒரு கார் அமுச்சு விட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த கார்ல போய் ஏறி உள்ள உட்காந்துறான். டிரைவர் சீட்ல ஒரு மொட்டை கொண்டிருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் அந்த டைரக்டரோட பாடி கார்டு. நம்ம ஹீரோவும் அந்த டைரக்டர் பார்க்க கிளம்பிட்டான். ஆனா அந்த டைரக்டர் நம்ம ஹீரோவை பாக்கறக்காக அவனோட வீட்டு வாசலே நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, இவங்க எப்ப வருவாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த டைரக்டர் தான் இந்த படத்தோட மெயின் வில்ல, அவன் பயங்கரமான சைக்கோ. நம்ம ஹீரோ அங்க போனதும் அந்த வில்ல நம்ம ஹீரோவை பார்த்துட்டு புகழ்ந்து தள்ளுறான். மைலோஸ் வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களோட தீவிரமான ரசிகனா, என்னோட இளமை காலம் முழுக்கமும் உங்க வீடியோ நிறைய பாத்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை புகழ்ந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த வில்ல நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறான், எப்படி மயிலோ உங்களோட ஆணுறுப்பு வந்து இவ்வளவு பெருசா இருக்கு, நான் நிறைய டைம் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன், எப்படி இவருக்கு மட்டும் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு அந்த வில்ல நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு மித்த ஆண்களை விட அவனோட ஆணுறுப்பு கொஞ்சம் பெருசா இருக்கும், அதனாலே நிறைய ஆபாச படங்களை நடிக்க நம்ம ஹீரோவை தான் கூப்பிட்டுருப்பாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த ஆபாச பட வீடியோல பெரிய கதாநாயகன், உங்களை புகழ்ந்து பேசுறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்ல, நீங்க என்னோட படத்துல நடிக்கிறேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனா வீட்டுக்குள்ள அந்த ஃப்ரெண்டுக்காரி உட்காந்துகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த வில்ல மறுபடியும் கேக்குறான், என்ன மயிலோ என் படத்துல நடிக்கிறதுக்கு உங்களுக்கு முழு சம்மதம் இருக்கா அப்படின்னு கேட்க, சரி நான் உங்க படத்துல நடிக்கிறேன், ஆனா என்னோட சம்பளம் எவ்வளவு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அந்த வில்ல, இங்க பாருங்க மயிலோ, என்கிட்ட காசு நிறைய இருக்கு, நீங்க சம்பளத்தை பத்தி எந்த கவலையும் படாதீங்க, இந்த ஒரு படத்துல மட்டும் நடிச்சு கொடுங்க, நீங்க வாழ்க்கை ஃபுல்லா வேற படத்துல நடிக்கவே வேணாம், அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்றான் அந்த வில்ல. இதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு சந்தோஷமாயிருது, அதனால சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த வில்ல ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வந்து கொடுத்துட்டு இதுல சைன் போட சொல்றான். நம்ம ஹீரோவும் அதுல சைன் பண்ணலான்னு போக, அதுக்கு அந்த வில்ல, இருங்க மயிலோ நீங்க பாட்டுக்கு படிச்சு பார்க்காம சைன் போடாதீங்க, அதுல என்ன இருக்குன்னு ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு சம்மதனா மட்டும் சைன் போடுங்க அப்படின்னு அந்த வில்ல சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ திருன்னு முழிக்கிறான். ஏன்னா அவனுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு பழக்கமே கிடையாது. அவன் வாட்டுக்கு போவான், ஒரு படத்துல நடிச்சு கொடுப்பான், காசை வாங்கிட்டு வந்துட்டே இருப்பான். இது என்ன புதுசா இருக்கு, சரி கொடுங்க படிச்சு பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை வாங்கி நம்ம ஹீரோ படிக்க, அவன் படிக்க அப்படியே மிரண்டு போயிடுறான். ஏன்னா அதுல என்ன எழுதிருக்குன்னா, இங்க பாருப்பா, நாங்க என்ன சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம நாங்க எப்படி சொல்றோமோ அப்படி நடிச்சு கொடுக்கணும்,
நாங்க என்ன சொன்னாலும் நீ கேட்கணும், அதுக்கு மறுத்து பதில் பேசவே கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. உதாரணத்துக்கு இந்த வயசானவங்க இருக்காங்கல்ல, அவங்க கூட செக்ஸ் வச்சுக்க சொன்னாலும் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க பசங்கள்லாம் இருக்காங்களே, அவங்க கூட பண்ண சொன்னாலும் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த விலங்குகள்லாம் இருக்குல்ல, ஆடு மாடு கோழி எதுவா இருந்தாலும் அது கூட பண்ண சொன்னா நீ பண்ணணும். அதுக்கப்புறம் நீ ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளை பிடிச்சி பண்ண சொன்னாலும் நீ பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த செத்த பிணங்கள்லாம் இருக்குல்ல, அது கூட செக்ஸ் வச்சுக்க சொன்னாலும் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உயிரற்ற பொருட்கள், இந்த மாதிரி டேபிள் சேரு, அது கூட செக்ஸ் பண்ண சொன்னாலும் நீ பண்ணணும். இந்த மாதிரி நாங்க என்ன பண்ண சொன்னாலும் நீ அதை எதிர்த்து கேள்வி கேட்காம அந்த விஷயத்த பண்ணி கொடுக்கணும். அதை விட முக்கியமான விஷயம், இந்த படத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இல்ல இந்த படத்துல உனக்கு பிடிக்கல பாதியில விலகிறன்னு சொல்லக்கூடாது. இந்த படம் முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கு. இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுருது. அதனால நம்ம ஹீரோ நான் நைட்டு போய் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு காலையில வந்து சைன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்படி எந்த மாதிரி படத்தை எடுக்க போறீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு இப்ப இந்த வில்ல இப்ப ஒண்ணு சொல்லுவான் பாருங்க. இங்க பாருங்க மைலோ, நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண ஆபாச படம் கிடையாது. இது ஒரு கலைப்படம். என்னோட டேஸ்டே வேற. மனிதர்கள் என்னதான் இருந்தாலும் மிருகத்திலிருந்து பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு மனுஷனா மாறினாலும், ஆனா எல்லா மனுஷங்க மனசுலயும் ஒரு மிருகம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கும். மிருகத்தோட வேலை என்ன? சாப்பிடுறது, தூங்குறது, அதுக்கப்புறம் காமம். இந்த 3 மட்டும் தான் பண்ணும். நமக்கு தான் 6 அறிவு இருக்குல்ல, அதனால அந்த காமத்தை ஒரு ரூமுக்குள்ளதான் பண்ணுவோம். அதையும் ஒரு லிமிட்டோட தான் பண்ணுவோம். இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள இருக்க மிருகம் அதை வித்தியாசமான முறையில பண்ண சொல்லும். ஆனா அந்த மாதிரி விஷயங்களை நம்ம மூளை வந்து பண்ண விடாது. இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசைக்கு ஒரு உருவத்தை கொடுத்து, அந்த உருவத்துக்கு ஒரு கதை எழுதி, அந்த கதையை வித்தியாசமான ஒரு கலைப்படமா மாத்தி இந்த உலகத்தோட மிக சிறந்த ஆபாச பட டைரக்டரா நான் மாற போறேன். அந்த மாதிரி ஒரு படத்துல தான் நீங்க நடிக்க போறீங்க. நீங்களாம் நினைக்கிற மாதிரி ஆபாசங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அது ஒரு கலை. அதெல்லாம் நம்ம கொண்டாடணும் அப்படின்னு இவன் புகழ்ந்து பேச, அதுக்கு நம்ம ஹீரோ சரிங்க நான் நைட்டு போய் யோசிச்சுட்டு காலையில வந்து சைன் பண்ணி தரேன் அப்படின்ட்டு ஒரு பாருக்கு போயிடுறான். அது வந்து ஒரு சின்ன ஹோட்டல். அங்க உட்காந்து நம்ம ஹீரோ சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க, அவனுக்கு எதிரில ஒரு ஃபேமிலி உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு புருஷன், ஒரு பொண்டாட்டி, ஒரு குழந்தை. அவங்க 3 பேருமே சந்தோஷமா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஏக்கமாயிருது. நாமெல்லாம் எப்ப இப்படி இந்த மாதிரி சந்தோஷமா இருப்போம், நம்ம கடன்லாம் முடிச்சு நம்ம எப்ப குடும்பத்தோட சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு குழம்பி போய் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ ஒரு முடிவு எடுத்துட்டான். அந்த டைரக்டர் ஒரு படத்துல மட்டும் நடிச்சு கொடுத்தா போதும், நிறைய காசு தரேன்னு சொன்னா, சரி நம்ம ஒரு படத்துல மட்டும் நடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு காலையில அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு கொடுத்துறான் நம்ம ஹீரோ. இதனால அந்த வில்லனுக்கு பயங்கரமான சந்தோஷம். சரிங்க மைலோ, இன்னைக்கு போய் நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு காலையில இருந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சுக்கலாம். டெய்லியும் உங்க வீட்டுக்கு நான் ஒரு கார் ஆரம்பிச்சிடறேன், அதுல ஏறி ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறான். நம்ம ஹீரோ தான் 7 வருஷமா தொழிலுக்கு போறது இல்ல, அதனால கொஞ்சம் டச் விட்டுருச்சு. ட்ரிங்க்கு வேற அடிக்ட் ஆயிட்டா. முதல்ல மாதிரி பாடி இப்ப ஃபாஸ்டா இல்ல, அதனால காலையில எழுந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஜாக்கிங் போலான்ட்டு வெளியே போயிட்டான். அந்த சமயத்துல நம்ம ஹீரோவோட தம்பிக்காரன் வீட்டுக்கு வரான். நான் ஆரம்பத்திலே சொன்னல, அந்த தம்பிக்கார மார்கோ வந்து ரொம்ப கெட்டவனு. அவன் எந்த அளவுக்கு கெட்டவன்னா, அவன் சொந்த அண்ணனோட பொண்டாட்டியை அடையோன்னு நினைக்கிற அளவுக்கு வெறி பிடிச்சவன். அந்த அன்னிக்கறி மேல அவ்வளவு காம வெறி பிடிச்சிருக்கான். அவன் முதல்ல இருந்து அந்த அண்ணிகிட்ட பேசும்போது தப்பான பார்வையில தான் பாப்பா, தப்பா தான் பேசுவான். ஆனா அந்த பொண்டாட்டிக்காரி வந்து நல்லவ, நம்ம ஹீரோக்கு உண்மையா இருக்கா. அதனால அவன் பேசுறதுல அவன் காதலியே வாங்கிக்க மாட்டா. எப்பயும் போல சரி புருஷனோட தம்பி நார்மலா பேசலான்னு அவன் நார்மலா பேசுவா. இப்ப கூட பாருங்க, இந்த மார்கோ வந்து அவங்க அன்னிக்காரி கூட பேசும்போது எங்க பார்த்து பேசிட்டு இருக்கான்னு. ஆனா இதெல்லாம் நம்ம ஹீரோவோட பொண்டாட்டிக்காரிக்கு தெரியாது. எப்பயும் போல யதார்த்தமா பேசிக்கிட்டு இருக்கா. சரி நம்ம புருஷனோட தம்பி அப்படின்ட்டு நார்மலா பேசிக்கிட்டு இருக்கா. சரி நீ எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், நான் வந்ததா அண்ணன் கிட்ட சொல்லிருங்க அப்படின்ட்டு இவன் கிளம்ப. ஆனா இவனுக்கு போறதுக்கு மனசே இல்ல. உடனே அவங்க வீட்டு பாத்ரூம்குள்ளே போயிட்டு அந்த அன்னிக்கறி நினைச்சு சுயன்பம் பண்றான். அந்த அளவுக்கு அந்த அன்னிக்கறி மேல அவ்வளவு காம வெறியில இருக்கான் இந்த காம பிசாசு. அதுக்கப்புறம் அந்த தம்பிக்காரனும் போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்துட்டு ரெடி ஆயிட்டு வெளியே வந்து பார்க்க அந்த வில்லன் வந்து கார் அமைச்சிருக்கான். சரி ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போலான்ட்டு நம்ம ஹீரோவும் போய் கார்ல ஏறி உட்காந்துக்கிறான். அந்த காருக்குள்ள ஒரு மொட்டை உட்காந்துட்டு இருப்பான்ல அந்த வில்லனோட பாடி கார்டு, அவன் வந்து ஒரு மைக் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான். இத காதுல மாட்டிக்குங்க, எங்க பாஸ் என்ன ஆர்டர் போறாரோ அதே மாதிரி நடந்துக்குங்க அப்படின்னு அந்த மைக்கை கொடுக்க நம்ம ஹீரோவும் வாங்கி அதுல காதுல மாட்டிக்கிறான். அப்படியே காரை எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் கிளம்பிட்டு அந்த இடத்துக்கு போய் நிக்குது காரு. அந்த இடத்த பாக்குறதுக்கு ஏதோ பழைய பில்டிங் மாதிரி இருக்கு. அங்க போய் நம்ம ஹீரோ கீழே இறங்க அந்த இடத்துல ஒருத்த வந்து கேமரா தூக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவன் போய் ஒரு 4 செவத்துக்குள்ள ரூமுக்குள்ள தானே இந்த மாதிரி படம் எல்லாம் எடுப்பாங்க, இவனுங்க என்ன வெளியவே ஷூட்டிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ திரு முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஆபாச படம் எல்லாம் ஒரு ரூமுக்குள்ள யாருமே இல்லாத இடத்துல தானே எடுப்பாங்க. ஆனா இவங்க வெளியவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் திரு முடிச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த வில்லன் வந்து மைக்ல இருந்து பேசுறான். அவங்ககிட்ட ஒரு மைக் இருக்கும்ல, அதுல பேசுறான். இங்க பாருங்க மைலோ, நீங்க மெதுவா அப்படியே கேஷுவலா நடந்து அந்த பில்டிங் கிட்ட வாங்க, இதெல்லாம் என்னோட ஆளு வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான் வீடியோல அப்படின்னு அந்த வில்லன் சொல்றான். நம்ம ஹீரோ மெதுவா நடந்து அந்த பில்டிங் கிட்ட வரான். அந்த பில்டிங்ல ஒரு போர்டு போட்டிருக்கு. அதுல என்ன
என்னமோ எழுதிருக்கு. நம்ம ஹீரோ பாக்குறா என்னன்னு. அது என்ன பில்டிங்னா இந்த ஆதரவற்றோர் இல்லம், அனாதைகள் இல்லம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு உண்மையான பில்டிங். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் குழம்பிட்டு அப்படியே உள்ள போறா. உள்ள போக போக ஒரு ரூமுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வரா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான், ஓ ஒருவேளை இந்த பொண்ணு கூட தான் நம்ம இன்னைக்கு பண்ண போற மாட்டிருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த பொண்ணு கிட்ட போறா நம்ம ஹீரோ. ஆனா அதான் இல்ல, வந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கொஞ்சம் தூரம் உள்ள கூப்பிட்டு போறா. அங்க போய் பார்த்தா ஒரு படிக்கட்டுல வந்து சின்ன பொண்ணு கூந்துகிட்டு இருக்கா. அந்த பொண்ணை கூப்பிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து இன்ட்ரோ கொடுக்குறா. இந்த பொண்ணு பேரு ஜெகா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பொம்பளை ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வேகமா உள்ள ஓடி வந்து இந்த பொண்ணை போட்டு அடி அடின்னு நடிக்கிறாங்க. ஏண்டி உனக்கு இந்த வயசுலயே ஆம்பளை சுங்க தேவையா? இந்த வயசுலயே உனக்கு ஆபாச படம் நடிக்கணும்னு ஆசை இருக்கா? அந்த அளவுக்கு உன்னோட மண்டையை வந்து இவங்க குழப்பி வச்சிருக்காங்களா? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அந்த பொண்ணை போட்டு அவங்க அம்மா கறி அடிக்கிறா. சொந்த அம்மா, இந்த பொண்ணோட சொந்த அம்மா அவங்க. அந்த வில்ல எப்படி நம்ம ஹீரோ கிட்ட பேசி பேசி மண்டையை குழப்பி வச்சிருக்கான், அதே மாதிரிதான் சின்ன பொண்ணு கிட்ட பேசி மண்டையை குழப்பி வச்சிருக்கான். நீ சின்ன வயசுல இருந்து ஆபாச படங்கள் நடிச்சா பெரிய பாப்புலர் ஆயிடலாம், நிறைய காசு கிடைக்கும், நீ சின்ன வயசுலேயே பணக்காரியா ஆயிரலாம் அப்படின்னு என்னென்னமோ சொல்லி அந்த சின்ன பொண்ணோட மண்டையை குழப்பி வச்சிருக்கா. அதனால அந்த பொண்ணும் அடிக்கடி வீட்டுல சொல்லாம இந்த மாதிரி ஷூட்டிங் எடுக்கிற இடத்துக்கு ஓடி வந்துருவா. அவங்க அம்மாவும் அடிக்கடி வந்து அடிச்சு இழுத்துட்டு போவாங்க. நம்ம ஹீரோக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அதனால நின்றுட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த அம்மாக்காரே அந்த பொண்ணை போட்டு அடிக்க அந்த பாடி கார்டில் இருப்பான சுத்தி அவனுங்களாம் ஓடி போய் அவங்க அம்மாவை பிடிச்சி அவங்க அம்மாவை அடிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து அழுகுறாங்க, தயவு செஞ்சு என்னோட பொண்ணை விட்டுருங்கடா, அவ சின்ன பொண்ணு, அவ வாழ்க்கைக்கு எடுத்துறாதீங்க, என் பொண்ணு குழந்தடா, அவ பாவம், அவளை பிரைன் வாஷ் பண்ணி தப்பான படங்களை நடிக்க வைக்காதீங்க, அவளுக்கு பதிலாக என்ன எடுத்துக்குங்க, நீங்க என்ன படத்துல நடிக்க சொன்னாலும் நடிக்கிறேன், என்ன பண்ண சொன்னாலும் நான் நடிக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா அழுன்னு அழுகுறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கா. அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இது எல்லாத்தையுமே கேமரால வந்து ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க அந்த பாடி கார்ட்ல. அப்ப வந்து அந்த வில்லன் கை தட்டிட்டே வரான், மைலோ சூப்பர் மைலோ, படம் நல்லா அருமையா வந்திருக்கு, நீங்க நேச்சுரலா நடிச்சிருக்கீங்க, இன்னைக்கு ஷூட்டிங் அவ்வளவுதான், இன்னைக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வாங்க, நாளைல இருந்து நிறைய ஷூட்டிங் இருக்கு அப்படின்னு அந்த வில்லன் சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நாம ஒண்ணுமே நடிக்கல, சும்மா தானே வந்தோம், இவன் என்ன அது கிளாப் எல்லாம் பண்றான்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ ஏதோ குழப்பத்தோடய வீட்டுக்கு வரான். அப்புறம் நைட்டு தூங்கிட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சு காலைல ரெடி ஆயிட்டு அதே மாதிரி கார் வர அந்த கார்ல ஏறி ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ போறான். அங்க போய் உள்ள பார்த்தா ஒரு இருட்டு ரூமா இருக்கு. அந்த ரூமுக்குள்ள உள்ள போனோமே நம்ம ஹீரோ வந்து சாக்காயி நிக்கிறான். என்னன்னு பார்த்தா நேத்து ஒரு சின்ன பொண்ணு ஜெகான்னு ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அவங்க அம்மா கூட வந்து அடிப்பாங்கல்ல, அந்த அம்மாக்காரிய ஒருத்த வந்து இந்த ரூமுக்குள்ள வச்சு கொடூரமா அடிச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, அந்த அம்மாக்காரிய ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவன் சொல்றான், இங்க பாரு, நாங்க சொல்றதெல்லாம் நீ கேட்கலைன்னா உன்னோட பொண்ணோட வாழ்க்கையே நாங்களாம் சேர்ந்து சீரழிச்சிருவோம், உன் பொண்ணை எங்காவது கொண்டு போய் வித்துருவோம், கடைசி வரைக்கும் உன்னால அவளை கண்டே படிக்க முடியாது, நாங்க மைக்ல என்ன சொல்றோமோ அதை படி நீ கேட்டு நடந்துக்கணும், அப்பதான் உன்னோட பொண்ணை நீ காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்து சுத்தமா பிடிக்கல, பயங்கரமா கோவம் வருது. என்ன ஒரு பொண்ணை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்காங்கன்னு அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட காதுல போச்சிருப்பாங்கல்ல மைக்கு, அதுல சொல்றாங்க, நீ அவங்ககிட்ட அப்படியே மெதுவா நாய் மாதிரி நடந்து போ அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அந்த கேமரால வந்து ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாக்காரியும் மெதுவா நாய் மாதிரி நடந்து போறா. அவ காதல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட போய் அவன் பேண்ட்டை கழட்டி அவனுக்கு வந்து வாய் வழி உறவு பண்ணி விடு, அவனுக்கு அந்த விந்து வர வரைக்கும் நீ பண்ணிதான் ஆகணும், இல்லைன்னா உன் பொண்ணை வந்து நாங்கெல்லாம் பயங்கரமான ஃபோர்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. அந்த அம்மாக்காரியும் போய் அதே மாதிரி பண்றா. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றேன்னு தெரியல. சரி இதான் ஷூட்டிங் போல அப்படின்னு அவனும் அமைதியா நின்று இருக்கான். அந்த செகண்ட் வந்து டக்குன்னு ஒரு லைட் அடிக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு இருட்டு ரூம்ல, அதனால ஒரு இடத்துல லைட் அடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணு ஜெகா அந்த ரூமுக்குள்ள இருக்கா. ஒரு ஓரமா சேர் போட்டு உட்காந்துட்டு இங்க நடக்காத எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு பயங்கரமான சாக்கு. அவன் டென்ஷனாகி கத்துறான், ஏன்டா உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையாடா, நீங்களா மனுஷங்களாடா, கேமரா ஆஃப் பண்ணுங்கடா, லைட்டை போடுங்கடா அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோவும் உடனே அந்த அம்மாக்காரியை தள்ளி விட பார்க்க, ஆனா அந்த அம்மாக்காரி தள்ளி போகாம அதை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஏன்னா அவளோட காதல இருக்க மைக்ல அந்த ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு, நீ அதை பண்ணு, அந்த விந்து வர வரைக்கும் நீ பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு அவங்க மிரட்டுறாங்க. அதனால அந்த அம்மாக்காரி பயந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சரிபட்டு வராத அப்படின்னு அவங்க அம்மா தலையை பிடிச்சால டக்குன்னு ஒரு பாடி கார்டு வந்து நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிச்சிக்கிறான் பின்னாடி நின்று. நம்ம ஹீரோவால கொஞ்சம் கூட அசையவே முடியல. நம்ம ஹீரோக்கு அந்த வில்ல ஒரு மைக் கொடுத்துருப்பான்ல, அதுல சொல்றான், மைலோ அப்படியே அசையாம நிக்காதீங்க, ஏதாவது பண்ணுங்க, அந்த பொம்பளை போட்டு அடிங்க, குத்துங்க, கொடுமைப்படுத்துங்க அப்படிங்கிறான். ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்ல, இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு உட்காந்து பாத்துட்டு இருக்காள் சின்ன பொண்ணு, அவளும் சொல்றா, மைலோ சும்மா நிக்காதீங்க, எங்க அம்மாவை போட்டு அடிங்க, கொடுமைப்படுத்துங்க, வித்தியாசமா ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. அந்த அளவுக்கு அந்த சின்ன பொண்ணோட மைண்டை வந்து பிரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வில்ல. நம்ம ஹீரோக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. பின்னாடி இருக்கவன் வேற நல்லா டைட்டாகி கழுத்தை இறுக்கி பிடிச்சிருக்கானா, அதனால ஹீரோவால அசைய முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஸ்பெம்மு அந்த அம்மாக்காரி மூஞ்சில விழுக அந்த அம்மாக்காரி பயங்கரமா அழுகுறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் அருவருப்பா இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஃபுல்லா விந்து வெளியே வந்த அப்புறம் தான் கழுத்தை ஒருத்தன் பிடிச்சிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவன் கை எடுக்கிறான். அதே சமயத்துல அந்த வில்லன் கை தட்டிட்டே உள்ள வரான். அருமை சூப்பரா நடிச்சிருக்கீங்க மைலோ, நான் எதிர்பார்த்த கலைப்படம் இதுதான், சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு கை தட்டிட்டே வரான். ஆனா நம்ம ஹீரோக்கு சரியான கோவம். ஒருத்தன் கழுத்தை பிடிச்சிட்டு இருந்தான்ல, அவன் மூஞ்சிலே பங்குன்னு குடுக்குறான்.
குத்திட்டு நம்ம ஹீரோ கோவப்பட்டு வெளியே போக இந்த வில்லன் பின்னாடியே போறான். நில்லுங்க மேலோ, என்னாச்சுன்னு பின்னாடியே போறான். அந்த வில்லன் கேட்கறான், ஏன் மேலோ கோவப்படுறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு நம்ம ஹீரோ, ஏன்டா கலைப்படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கடா, நான் இந்த மாதிரி எந்த பெண்களையும் அடிச்சது கிடையாது, நான் பெண்களை மதிக்கிறவன், ஆபாச படத்தில் நடிக்கிற பெண்களே அவங்க சம்மதம் இருந்தால் மட்டும்தான் நான் தொடுவேன், ஆனால் நீங்கள் சாதாரண பொதுமக்களை கூட்டு வந்து அவங்கள கொடுமை பண்ணி அவங்கள பண்ண சொல்றீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புடா அப்படின்னு நம்ம ஹீரோ கோவத்தால கத்துறான். அதை விட ஒரு சின்ன பொண்ணு முன்னாடி அவங்க அம்மா கூட தப்பு பண்ண சொல்றீங்க, இதெல்லாம் உங்களுக்கு அருவருப்பா இல்லையாடா, இதெல்லாம் நான் கோடி ரூபா கொடுத்தாலும் பண்ண மாட்டேன், நான் உனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு அந்த வெளில, மயிலோ நான் முதலே சொன்னேன்ல இது சாதாரண ஆபாச படம் கிடையாது, இது ஒரு கலை, நீங்க என்னதான் இருந்தாலும் எனக்கு நடிச்சு கொடுக்கணும், அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அந்த வில்லன் கொஞ்சம் மிரட்டுறான். சரி நான் நடிக்கிறேன், வேற வழியும் இல்லை, ஆனா இன்னைக்கு எனக்கு மூட் அவுட்டா இருக்கு, நான் வீட்டுக்கு போயிட்டு காலையில வர அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு கிளம்பி வந்தார். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஏதோ மனசு சரியில்லை, ஏதோ தப்பா இருக்கு, அதனால அவன் தம்பிக்காரனை கூப்பிடுறான். ஏன்னா அவன் தம்பிக்காரன் போலீஸ் தானே, தம்பிக்காரன்ட்ட ஃபோன் பண்ணி சொல்றான், இந்த மாதிரி டைரக்டர் ஒருத்தர் இருக்கான், அவனை பத்தி விசாரிச்சு சொல்லு, அவன் நல்லவனா கெட்டவனா, இது முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு விசாரிச்சு சொல்லுன்ட்டு அவன் அண்ணங்காரன் சொல்றான். ஆனா அவன் தம்பிக்காரன் ஃபோன் பேசிட்டு இருக்கான்ல, இப்ப என்ன பண்றான்னு தெரியுமா, நியூடா படுத்துக்கிட்டு ஒரு விலை மாது பொண்ணு வந்து கீழே வந்து வாய் வழி ஊற பண்ணிட்டு இருக்கா, அப்படியே அவங்க அண்ணங்கிட்ட வந்து அந்த தம்பிக்காரன் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த தம்பிக்காரன் சொல்றான், இதெல்லாம் சின்ன விஷயம்டா, நான் காலையிலக்குள்ள விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறான். ஆனா அந்த டிவியில வந்து ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு தான் இந்த தம்பிக்காரன் அந்த விலை மாது பொண்ணு கூட தப்பு பண்ணிட்டு இருக்கான். அது என்ன வீடியோனா, நம்ம ஹீரோவோட ஃபேமிலி அந்த குட்டி பையன் இருக்காங்கல்ல, அவங்க பையனோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த வீடியோ ஓடிட்டு இருக்கு. அந்த அன்னிக்காரி சிரிச்சு விளையாண்டுகிட்டு இருப்பாளா, அதை பார்த்துட்டு இவன் வந்து அந்த பொண்ணு கூட தப்பு பண்ணிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு அவங்க அண்ணி மேல வந்து ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி இருக்கா இந்த சைக்கோ தம்பி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அந்த ஃப்ரெண்டு கறி இருக்கல்ல, வீட்டுக்கு வர ஹீரோவை பாக்குறதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், அந்த டைரக்டரை பார்த்தா எனக்கு ஏதோ தப்பா தோணுது, தப்பான வீடியோ எடுக்கிறான், பொதுமக்களை கூட்டு வந்து அடிச்சு சித்திரவதை பண்ணி அதெல்லாம் அவன் நடிக்க சொல்றான், எனக்கு அதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரி, டே அவன் நல்லவன் தான், ஆனா கொஞ்சம் கிறுக்க, உனக்கு நடிக்க பிடிக்கலன்னா சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரியும் வீட்டுக்கு போயிடுறா. நம்ம ஹீரோவும் அந்த பொண்டாட்டிகிட்ட போய் பேசுறா, நான் உனிமேல் நடிக்க போக மாட்டேன், நான் காலையில போயிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், உங்க படத்துல எனக்கு நடிக்க விருப்பம் இல்லைன்னு நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு அந்த பொண்டாட்டிக்காரையும் சரிங்க, உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோவும் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையிலயும் விடியுது. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு வில்லன் ஒரு கார் அனுப்புவான்ல நம்ம ஹீரோவை கூட்டு போறக்கு, அவன் அந்த கார்ல போகாம நம்ம ஹீரோ வந்து அவனோட கார் எடுத்துட்டு போறான். சரி போய் அந்த டைரக்டர் வீட்டுல போய் அவன்கிட்ட சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு தான் போறான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த வில்ல வீட்டுக்கு போயிட்டு வில்லன் கூட வந்து பேசுறான், இங்க பாருங்க நீங்க எடுக்கிற படம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, எனக்கு ஏதோ தப்பா தோணுது, அதனால இந்த படத்துல நான் நடிக்க மாட்டேன், இந்த படத்துல இருந்து விலகிக்கிறேன் அப்படிங்கிறான். ஆனா அந்த வில்லன் வந்து பயங்கரமா நம்ம ஹீரோவை போட்டு பிரைன் வாஷ் பண்றான். நம்ம ஹீரோ தான் சரக்குக்கு அடிக்ட்ல, அதனால இந்த வில்ல நல்லா காஸ்ட்லியான சரக்கை ஊத்தி கொடுத்து நம்ம ஹீரோவை வந்து மண்டையை குழப்பறதுக்கு பாக்குறான். அந்த வில்ல என்ன சொல்றானா, இங்க பாருங்க மயிலோ, நான் எடுத்திருக்க படம் எல்லாம் சாதாரண படம் இல்ல, இந்த உலகமே திரும்பி பார்க்க போகுது, அந்த அளவுக்கு மிகப்பெரிய கலைப்படம், இந்த படத்துல நீங்க நடிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் புகழ் கிடைக்கும் அப்படின்னு என்னென்னமோ சொல்லி நம்ம ஹீரோவோட மண்டையை குழப்ப பார்க்க, ஆனா நம்ம ஹீரோக்கு ஏதோ தப்பா தோணுது, மனசு உறுத்தலாவே இருக்கு, அதனால இந்த படத்துல நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதை கேட்டு அந்த வில்லனுக்கு கொஞ்சம் கோவம் வருது, இங்க பாரு மயிலோ, நான் எடுத்த படம் மாதிரி உனிமேல் வாழ்க்கையில எவனாலே படம் எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு வேற லெவல்ல ஒரு கதையை வச்சிருக்கேன், இந்த ஒரு படத்துல மட்டும் நடிச்சு கொடு, நான் பெரிய கலா ரசிகன், என் கலை ஆர்வத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்க போகுது அப்படின்னு கேட்க, ஆனா நம்ம ஹீரோ வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறான், நீ கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த படத்துல நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். அந்த வில்லனுக்கு இப்ப மண்டை கேறிடுது, யோ உனக்கு என்னதான் பிரச்சனை, சரி இதுக்கு முன்னாடி நான் ஒரு படத்தை எடுத்திருக்கேன், அந்த படத்தை வந்து பாரு, அப்பதான் என்னோட கேரக்டர் புரியும், உனக்கு அந்த படத்துல நடிக்க இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த ஒரு டைம் வந்து அந்த படத்தை மட்டும் பார்த்துட்டு போ, அப்படி நீ என்ன வேணாலும் சொல்ல நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த வில்லன் சொல்றான். நான் எடுத்த படத்தை ஒரு டைம் வந்து பாரு, அப்பதான் உனக்கு என்னோட டேஸ்ட் புரியும், அந்த படத்தை பார்த்தாலே உனக்கு என்ன பிடிச்சிரும், என் படத்துல நடிக்கணும்னு உனக்கு தோணும், ஒரே ஒரு டைம் மட்டும் வந்து என் கூட பாரு அப்படின்னு கூப்பிட, சரின்ட்டு நம்ம ஹீரோவும் ஒரு டைம் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வரான். அதுக்கப்புறம் அந்த வில்லன் ஒரு ரூமுக்குள்ள கூட்டு போயிட்டு ஒரு பெரிய ஸ்கிரீன்ல அந்த படத்தை போட்டு காமிக்கிறேன், இங்க பாருங்க மக்களே, இது வரைக்கும் இந்த படத்துல வந்த காட்சி எல்லாமே எல்லா படத்துலயும் சாதாரணமா காட்டுற விஷயம் தான், ஆனா இந்த செகண்ட்ல இருந்து படம் முடிகிற வரைக்கும் வர காட்சி எல்லாமே ரொம்ப கொடூரமானது, நாம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. ஸோ தயவு செஞ்சு இதையும் பலகீனமா இருக்கவங்களாம் இப்பவே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. இப்போ அந்த வில்ல வந்து அந்த படத்தை போட்டு காமிக்கிறா. அந்த வீடியோல என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு தனி ரூம் இருக்கு, அந்த ரூம்ல ஒரு டேபிள் மேல ஒரு பொண்ணு படுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க உடம்புல ஒட்டு துணி போடாம படுத்துக்கிட்டு இருக்காங்க, இதுல அவங்க வேற நிறைய மாத கர்ப்பிணியா இருக்காங்க, அந்த பிரசவ வலி வேற வந்துருச்சு, கத்திக்கிட்டு இருக்காங்க, சுத்தி டாக்டர் நர்ஸ் யாருமே இல்ல, அந்த ரூமுக்குள்ள அவங்க மட்டும்தான் இருக்காங்க. கேமராவை அந்த பொண்ணோட பிரைவேட் பார்ட்டுக்கு அப்படியே ஜூம் பண்றாங்க, அந்த குழந்தை இருக்கு பாத்தீங்களா, அதோட பாய் தலை
வெளியே வந்து இருக்கும், உடம்புல அந்த பொண்ணோட வயிற்றுக்குள்ள இருக்கும். அந்த லேடி கத்தி கத்தி அழுகுறாங்க வழி தாங்க முடியாம. அப்ப அந்த ரூமுக்குள்ள ஒருத்தன் வரான் கதவை திறந்துகிட்டு. அவன் யாருன்னு பார்த்தா இந்த வில்லனோட டிரைவர் இருக்கான்ல அந்த மொட்டத்தலை, அவன் தான் வரான். அவன் வந்து அவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அவனோட கைய அந்த பொண்ணோட அந்த பிரைவேட் பார்ட்டுக்குள்ள விட்டு அந்த குழந்தைய அப்படியே வெளியே இழுக்கிறான். கையை ஃபுல்லா உள்ளுட்டு அந்த குழந்தைய அப்படியே வெளியே இழுக்கிறான். இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோக்கு செம்மையா கோவம் வருது, என்னத்தரா எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஆனா அந்த வில்லன் பக்கத்துல கொண்டு கை தட்டிட்டு அந்த படத்தை பாத்துக்கிட்டு இருக்கான். சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த மொட்டை என்ன பண்றான்னா அந்த குழந்தைய அப்படியே கையை விட்டு வெளியே எடுத்து காலை பிடிச்சி தலைகிலையா தொங்க வச்சிருக்கான். அந்த குழந்தை வந்து ஒரு அசைவும் இல்லாம பேச்சு மூச்சு இல்லாம பொம்மை மாதிரி இருக்கு. இப்போ இந்த மொட்டை டக்குன்னு அந்த குழந்தையோட முதுகுல சத்து நடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கு உணர்ச்சி வந்து அழுகுது. அதுக்கப்புறம் இந்த மொட்டை காமவெறி பிடிச்ச காண்டாம இருக்கு என்ன பண்ணுவான் தெரியுங்களா? இப்ப பிறந்த பச்சை குழந்தைய கூட பார்க்காம அந்த குழந்தைய இடுப்பு கிட்ட கொண்டு போயிட்டு இவன் போட்டிருக்கு ஜட்டியை கழட்டிட்டு, அது பச்சை குழந்தை பிறந்த சில வினாடி கூட ஆகல, அந்த அளவுக்கு பச்சை குழந்தை, அது குழந்தையும் கூட பார்க்காம கொடூரமான சில விஷயங்கள்லாம் பண்றான். ஐயோ அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஆனா இந்த படத்துல அப்படியே காட்டுவாங்க. இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம கண்ணை மூடிக்கிறான். அவனால தாங்க முடியல, அந்த குழந்தை வீழு வீழுன்னு கத்துது. அதை பார்த்துட்டு அவனால கேட்டு உட்கார முடியல அந்த இடத்துல. ஆனா அந்த குழந்தையோட அம்மா தன்னோட குழந்தை இப்படி பண்றாங்க, பிறந்த பச்சை குழந்தை இப்படி பண்றாங்க அப்படிங்கிற கொஞ்சம் கூட கவலையே இல்லாம அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோக்கு நாராசமா இருக்கு. ஆனா பக்கத்துல அந்த வில்லன் போட்டிருக்கான் பாத்தீங்களா, அவன் இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனால இதுக்கு மேல பார்க்க முடியல, எந்திரிச்சு கோவப்பட்டு போறா, போங்கடா நீங்களும் உங்க படம்னு போறான். அதுக்கு அந்த மைலோ நில்லுங்க மைலோ, ஏன் கோவப்படுறீங்க பின்னாடி நின்று கத்துறான். இங்க பாருங்க மைலோ, இதுதான் கலை, இது ஒன்னும் ஆபாச படம் கிடையாது, புதிதாக பிறந்த ஆபாச படம், இந்த உலகமே இதை கொண்டாட போகுது அப்படின்னு வெறி பிடிச்ச மாதிரி கத்துறான். ஆனா நம்ம ஹீரோ போங்கடா உங்க படத்துல நடிக்கவே இல்லை, உங்க சங்கத்தமா வேணான்ட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான். ஆனா நம்ம ஹீரோ காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு ஒரு மாதிரி கிருகிருன்னு வருது. என்னன்னு பார்த்தா அந்த வில்ல நம்ம ஹீரோக்கு சரக்கு ஊத்துருவான்ல, அந்த சரக்குல பயங்கரமான போதைப் பொருட்களை கலந்து விட்டான். காம உணர்ச்சியை அதிகமா தூண்டுற அளவுக்கு பயங்கரமான போதை வஸ்துக்களை அதுல கலந்து வச்சிருக்கான். ஆனா அது நம்ம ஹீரோக்கு தெரியாதுல. இப்ப அவனுக்கு காம உணர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்குங்காட்டிக்கு ஏதாவது ஒரு பொண்ணு கூட கண்டிப்பா இப்பவே உடல் உறவு பண்ணியாகணும் அப்படின்னு அந்த மூளை வந்து அவனை போட்டு கண்ட்ரோல் பண்ணுது. அந்த போதை அந்த அளவுக்கு அவனுக்கு வெறிய கொடுக்குது. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தலையை பிச்சுக்கிட்டு போய் ஒரு சிக்னல் நிக்கிறான். அப்போ ஒரு பொண்ணு அந்த சிக்னலை கிராஸ் பண்ணி அந்த கார் கிட்ட வருது. நம்ம ஹீரோ தான் இப்ப பயங்கரமான உணர்ச்சியில இருக்கான்ல, அதனால அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த பொண்ணு மேல பாஞ்சான். அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கண்ணை திறந்து பாக்குறான். பக்கத்துல இருக்க பெட்ல ஃபுல்லா ரத்தமா இருக்கு. இவனுக்கு சாக்காய் எந்திரிச்சு பார்த்தா உடம்பு ஃபுல்லா ரத்த காயமா இருக்கு, எல்லா பக்கம் அடிபட்டு இருக்கு. இவனுக்கு என்ன நினைச்சுனே தெரியல. டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த தேதி கேலண்டர் இருக்கும் பாத்தீங்களா, அதுல 3 நாள் எக்ஸ்ட்ரா காட்டுது. இவன் அந்த வில்ல வீட்டுக்கு போனதுல இருந்து இப்ப 3 நாள் ஆகி போச்சு. இப்பதான் இவன் கண்ணை திறந்து பாக்குறான். இவனுக்கு என்ன நடந்துச்சு என்ன ஆச்சுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. வீட்டுல போய் அவன் பொண்டாட்டி பிள்ளைகளை கூப்பிட்டு பாக்குறான், யாரையுமே காணோம். வீடே ஜிலோன்னு இருக்கு. அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு மாதிரி வயிறு எரிச்சலா இருக்கு. ஒன் பாத்ரூம் அவசரமா வரங்காட்டி போய் பாத்ரூம் போனா ஒண்ணுக்கு வந்து அப்படியே ரத்த கலர்ல வருது, ரத்தமாவே வருது. அந்த அளவுக்கு அந்த இடமே எரிச்சலா இருக்கு. அவனோட பிரைவேட் பார்ட் அந்த அளவுக்கு எரியுது, வலிக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்டாட்டிக்காரிக்கு போன் பண்ணி பாக்குறா. ஆனா அந்த போன் வீட்டுக்குள்ளதான் இருக்கான்னு அந்த பொண்டாட்டிக்காரியை காணோம். சரி இங்க இருந்து பார்த்தா நமக்கு வேலைக்கு ஆகாது, நம்ம கடைசியா போன இடத்துக்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வெளியே வந்து பார்க்க, வெளியே வந்து நம்ம ஹீரோவோட கார் இல்ல, அந்த வில்லனோட கார் இருக்கு. நம்ம ஹீரோ கடைசியா போகும்போது அவனோட கார் தான் நெட்டு போவான். போய் சொல்லிட்டு திரும்பி வந்தாலும் அவனோட கார் தான் நெட்டு போவான். ஆனா இப்ப வந்து பார்த்தா அந்த வில்லனோட கார் இருக்கு, ஹீரோவோட காரை காணோம். நம்ம ஹீரோ அவன் பாக்கெட் தொட்டு பாக்குற, அந்த காருக்கான சாவி அவன் பாக்கெட்ல இருக்கு. சரி அந்த காரை எடுத்துட்டு அவன் போய்கிட்டு இருக்கா. அப்ப அந்த ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னல்ல கார் நிறுத்தணுமே அவனுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. 3 நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா ஒரு பொண்ணு வரும்ல, இவன் கூட அந்த வெறியில பாஞ்சிருவான்ல, அந்த பொண்ணு இவனை காருக்குள்ள ஏறி அந்த காருக்குள்ளேயே இவங்க வந்து உடல் உறவு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை மைக்கி அந்த வில்லனோட இடத்துக்கே கூட்டு போறா. இவன் எங்கிருந்து கோவப்பட்டு வந்தானோ அந்த இடத்துக்கே நம்ம ஹீரோவை அந்த பொண்ணு கூட்டிட்டு போறா. நம்ம ஹீரோவை அந்த இடத்துக்கு கூட்டு போய் மறுபடியும் நிறைய சரக்கு ஊத்தி கொடுத்து, இந்த மாட்டுக்கு சென ஊசி போடுவாங்கல்ல, ஆண்மை அதிகமா வரணும் அப்படின்னு, அந்த ஊசி நம்ம ஹீரோக்கு போட்டுருவாங்க. நம்ம ஹீரோ வந்து இப்ப வெறி பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். இப்ப கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் மெதுவா அந்த வீட்டுக்குள்ள போற, அந்த டைரக்ட் வீட்டுக்குள்ள. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல, செவருலாம் ஒரே ரத்தமா இருக்கு. இப்ப அவனுக்கு மறுபடியும் ஒரு சின்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ வந்து இப்ப வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி இருக்கான். அவனால அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. நிறைய மாத்திரை, அந்த இன்ஜெக்ஷன், அந்த காம உணர்ச்சி அதிகமா இருக்குங்காட்டிக்கு அவன் ஒரு மாதிரி பைத்தியமாவே ஆயிட்டான். அவன் கையில விலங்கெல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அவன் காதுல ஒரு மைக்கு சொருகுறாங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு பெட் இருக்கு. கதவை திறந்துட்டு அந்த 2 பாடி கார்டு வந்து ஒரு லேடியை புடிச்சு இழுத்துட்டு வராங்க, அடிச்சு தரன்னு. அவங்க உடம்புல துணியே இல்ல. அவங்க யாருன்னு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு பார்த்தோம்ல, ஜகானு, அவங்களோட அந்த அம்மா தான். அந்த பொண்ணை கூட்டு வந்து அந்த பெட்டு மேல படுக்க வச்சு அவங்க கை காலில் ஒரு சங்கிலி போட்டு கட்டிடுறாங்க அந்த 2 பாடி கார்டும். அதுக்கப்புறம் அந்த வில்லங்கேங்கு நம்ம ஹீரோ போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி விட்டு அவன் கையில போட்டிருக்க விலங்கையும் அவுத்து விட்டுறாங்க. அவுத்து விட்டு அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ வேகமா போறான். அவங்கள வெறி பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணை போய் சொல்ல முடியாத அளவுக்கு அபியூஸ் பண்றான். அந்த லேடி வழி தாங்க முடியாம அழுகுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கு அது தப்புன்னு தெரியும்.
இருந்தாலும் அந்த போதை பொருள் வந்து அவன் மூளையை அப்படி பண்ண சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த வில்லன் அந்த மைக்ல இருந்து சொல்றான், இங்க பாரு மயிலோ, அந்த பொம்பளை நல்லவே இல்ல, அவ ரொம்ப கெட்டவ, அவ பொண்ணோட வாழ்க்கையை அவளே கெடுக்கும்னு நினைக்கிறா அப்படின்னு அந்த வில்ல வந்து நம்ம ஹீரோ ஏத்தி விட, ஹீரோவும் ஏதோ வெறி பிடிச்ச மிருகமாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த வில்ல, இங்க பாரு மயிலோ, அந்த பொம்பளை அடி, கொடுமைப்படுத்து, ரத்த வர மாதிரி போட்டு அடி அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் அதை கேட்டு அந்த பொம்பளை போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. ரத்தம்லாம் வருது, உடம்பெல்லாம் எல்லா பக்கம் செவந்து போகுது. அந்த வில்ல ஒரு பெரிய கத்தி எட்டு வந்து நம்ம ஹீரோ கையில கொடுக்குறா. இங்க பாரு மயிலோ, இந்த பொம்பளை ரொம்ப சரியான கெட்டவ, இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் இந்த உலகத்துல வாழவே கூடாது, அவ தலையை வெட்டு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் அதை கேட்டு அப்படியே கத்தியை ஓங்குறான், கழுத்தை வெட்டலான்னு அப்படியே கத்தியை ஓங்குறான். அந்த பொம்பளை அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க அழுதுட்டே திரும்பி பாக்குறாங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு அப்படியே அழுகுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் தலையில ஏறவே மாட்டேங்குது. ஒரே வெட்டிடுறான். ஆனா கழுத்து வந்து பாய்தான் வெட்டியிருக்கு. அதுக்கு அந்த வில்லன் சொல்றான், நல்லா பாரு மயிலோ, கழுத்து பாய்தான் வெட்டியிருக்கு, ஃபுல்லா வெட்டு அப்படின்னு நம்ம மைக்ல கத்துறான். நம்ம ஹீரோவும் போட்டு கரன்னு அறுக்கிறான். அப்படி அறுத்தாலுமே அந்த முண்டத்தோட வந்து நம்ம ஹீரோ வந்து உடலுறவு பண்ணிட்டே இருக்கான். அதையும் பண்ணிட்டு கழுத்தையும் வெட்டிக்கிட்டு இருக்கான். அந்த லேடியோட கழுத்து அப்படியே அறுபட்டு துண்டா கீழே விழுகுது. ரத்தம் எல்லாமே அந்த ரூம் ஃபுல்லா தெரிக்குது. இருந்தாலும் நம்ம ஹீரோ அதை வெறி பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்னா அந்த மருந்தோட வீரியம் குறைய மாட்டேங்குது. விந்து வந்தாதான் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா விந்தே வர மாட்டேங்குது. அவன் திருப்பி அதவே பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த முண்டத்தோட. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வில்லனோட பாடி கார்டுலாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து நம்ம ஹீரோவை அப்படியே புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இவன் விட்டா வரமாட்டான், அதை பண்ணிக்கிட்டே இருப்பான்னு அவனை புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு சுயநினைவு வருது. வந்து அதை நினைச்சு பார்த்துட்டு வாங்கி எடுக்கிறான். என்னடா நம்ம இவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் பண்ணிருக்குமா, இப்படி ஒரு அப்பாவி பொண்ணை போட்டு கொடுமைப்படுத்தி கொண்டிருக்குமா அப்படின்னு அவன் கண் கலங்குறான் நம்ம ஹீரோ. இந்த அளவுக்கு நம்ம கொடூரமான விஷயங்களை பண்ற அளவுக்கு மிருகமா மாறி இருக்கும். அந்த அளவுக்கு அந்த போதை பொருளை கொடுத்து நம்மள இப்படி மாத்திட்டாங்களே அப்படின்னு நினைச்சு அதை நினைச்சு வாந்தி எடுக்கிறான். ஆனா அந்த வாந்தி ரத்தமா வருது. அதுக்கப்புறம் போய் மூஞ்சி கழுவிட்டு, இதெல்லாம் இவனுக்கு வீடியோ எடுத்து வச்சிருப்பானுங்க, இவனுக்கு தான் எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறானுங்கல்ல, அதனால போய் அந்த கேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போறான். ஏன்னா அங்கதான் யாருமே இல்ல, ஒருத்தருமே அந்த வீட்டுல ஜிலோன்னு இருக்கு. போய் ஒரு ஆபீஸ் ரூம்ல பாக்குறான், ஒரு டேபிள்ல வந்து அந்த கேமராவும் அந்த கேஸ்ட் எல்லாம் இருக்கு, அதை பாக்குறான் நம்ம ஹீரோ. ஆனா அங்க நிறைய கேஸ்ட் இருக்கு. அந்த கேஸ்ட் ஒவ்வொன்னா போட்டு பாக்குற, ஒவ்வொன்றும் அவ்வளவு கன்றாவே இருக்கு. மிருகத்தோட செய்யறது, தப்பான முறையில உறவு கொள்றது, ரொம்ப கேவலமான விஷயம்லாம் அந்த கேஸ்ட்ல இருக்கு. சரி, இதெல்லாம் ஒவ்வொன்னா பார்த்தா வில்லங்க அங்க வந்துருவாங்க, அதனால நம்ம எடுத்துட்டு வெளியே எங்காவது போய் வச்சு பார்க்கலாம்னு அந்த கேஸ்டையும் ஒரு கேமரா போட்டு பாக்குறங்க எடுத்துட்டு நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இவன் எங்க போவானே, ஒரு ஜாக்கிங் போவான் அந்த காட்டுக்கு, அங்க போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அங்க போய் உட்காந்துட்டு ஒவ்வொரு கேஸ்டா போட்டு பாக்குறான். அந்த ஒரு கேஸ்ட்ல ஒரு வீடியோ வருது. நம்ம ஹீரோக்கு அதிகப்படியான அந்த போதை ஊசி போட்டங்காட்டி கொஞ்சம் மயங்கிடுவான். அதனால அந்த பாடி கார்டு கேங்ல ஒரு திருப்பம் பாத்தீங்களா, கழுத்தை கூட வந்து பிடிப்பான்ல, அவன் வந்து நம்ம ஹீரோவை பின்பக்க வழியா அவனை பாலியல் பலாத்காரம் பண்றான். நம்ம ஹீரோவை வந்து இப்படி பண்றான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு என்ன கருமண்டா இது, இந்த அளவுக்கு நம்ம சுயநினைவே இல்லாம இருக்குமே, ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு அவன் மனசு உடஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ்ட் எடுத்து போட்டு பாக்குறா. அந்த கேஸ்ட்ல நம்ம ஹீரோவோட அந்த ஃப்ரெண்டு காரி இருக்கால லெஜிலா, அவ வந்து அந்த வில்லன் கிட்ட சண்டை போறா. ஏன்டா, நான் உன்னை நம்பி தானே நினைச்சேன், உன்னை நல்லவன் நினைச்சேன், ஆனா என்னோட ஃப்ரெண்டை நீ என்ன பண்ணி வச்சிருக்க, அவனுக்கு இந்த மாதிரி போதை மருந்து கொடுத்து ஒரு கொலையே பண்ண வச்சிருக்க, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு காரி அந்த வில்லன் கிட்ட சண்டை போடுறா. இதை கேட்டு அந்த வில்லன் கம்முன்னு இருப்பானா, ஏடி நான் இதுக்கோசரமா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன், உன்னை வெளியே விட்டா நீ எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்ட்டு அந்த பாடி கார்டை கூப்பிட்டு அந்த ஃப்ரெண்டு காரியை போட்டு அடிச்சு அந்த அளவுக்கு சித்திரவாதம் பண்ணி கொடுமைப்படுத்துறாங்க. அந்த ஃப்ரெண்டு காரியை எல்லாருமே சேர்ந்து கொடூரமா அடிச்சு அவ ட்ரெஸ் எல்லாம் உருவி அவளை நிர்வாணமாக்கி ஒரு சங்கிலியில வந்து கட்டி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்த மாஸ்க் போட்டு வரான். அவன் வந்து ஒரு கட்டிங் பிளேயர் எடுத்துட்டு வந்து இந்த ஃப்ரெண்டு காரியோட பல்ல எல்லாத்தையுமே வெடுக்குன்னு புடுங்குறா. அவளுக்கு எந்த அளவுக்கு வலிக்கும். அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணுவான் பாருங்க, இந்த அளவுக்கு அடிச்சு கொடுமைப்படுத்தி அந்த ஃப்ரெண்டு காரி பாதி சாகர நிலைமையில தான் இருக்கா. இருந்தாலும் அந்த மாஸ்க் போட்டவன் வந்தவன் என்ன பண்றான் தெரியுமா, அவனோட பிரைவேட் பட்டை எடுத்து அந்த ஃப்ரெண்டு காரி வாய்க்குள்ள துணிக்கிறான். அது தொண்டை வரைக்கும் உள்ள போகுது. அந்த ஃப்ரெண்டுனால மூச்சே விட முடியல, அப்படியே மூச்சு திணறுது. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்னா, அந்த பொண்ணோட மூக்கு அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிறா. இவனால சுத்தமா மூச்சே விட முடியாம மூச்சு திணறி கொடூரமா சாகரா. அவ செத்தாலும் இந்த மாஸ்க் போட்டவன் விடாம அந்த பாடியை ஃபோர்ஸ் பண்றான். ரொம்ப கொடுமையா இருக்கும் இந்த சீன், பார்க்கவே முடியாது. இதெல்லாம் வீடியோல பாக்குற நம்ம ஹீரோவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருது. நம்ம அங்க இருந்து நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியாம போச்சு, நம்ம ஃப்ரெண்ட் இவ்வளவு கொடூரமா கொண்டிருக்கானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கதறி அழுகுறான். அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ்ட் எடுத்து போட்டு பாக்குறான். அந்த வீடியோல நம்ம ஹீரோ வந்து அந்த ஜெகான் ஒரு குட்டி பொண்ணு பார்த்தோம்ல, அவங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பக்கத்துல உட்காந்துருக்கிறது அவங்க பாட்டி. அந்த குட்டி பொண்ணோட அப்பாவோட அம்மா இவங்க, அந்த பொண்ணோட பாட்டி. அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இவங்க அம்மாவை நீ கொண்டு நல்ல காரியம் பண்ணிட்ட, அவங்க அம்மா சரியான கெட்டவ, என் பையனுக்கே நிறைய இடத்துல துரோகம் பண்ணிருக்கா, அவளை கொன்னது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாராட்டிட்டு இருக்கா இந்த கிழவி. அந்த கெட்ட பொம்பளை கொன்னங்காட்டி உனக்கு நான் ஒரு பரிசு தரேன், இன்னைக்கு என்னோட பேத்தி எடுத்துக்கோ,
ஃபுல்லா என்ஜாய் பண்ணு, ஃபுல்லா சந்தோஷமா இரு அப்படின்னு அந்த கிழவி சொல்லுது. அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி தப்பா தடவரா. ஆனா நம்ம ஹீரோக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவு வருது. அந்த போதை குறையறங்காட்டி இங்க நடக்கிறதெல்லாம் தப்புன்னு அவனுக்கு புரியுது. அதுக்கப்புறம் அந்த கிழவி சொல்றா, இது வரைக்கும் என் பேத்தி யாருமே தொட்டதில்ல, அவ புதுசா இருக்க ஒரு பொண்ணு, இன்னைக்கு ஃபுல்லா அவளை வச்சு நீ என்ஜாய் பண்றா அப்படின்னு சொல்றான் அந்த கிழவி. அந்த வில்லனும் மைக்ல சொல்லிக்கிட்டு இருக்கா, அந்த பொண்ணை கூட்டு போய் தப்பு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோக்கு இப்ப கொஞ்சம் போதை எல்லாம் கம்மியாயிருச்சு. அதனால அவன் என்ன பண்றானா, வேகமா எந்திரிச்சு போய் பக்கத்துல ஒரு டேபிள் இருக்குமா, அந்த டேபிள் வந்து ஒரு கத்தி டக்குன்னு எடுக்கிறான். அந்த வில்லன் கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன மேலோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க, நான் எடுக்கிறது ஆபாச படம், ஆக்ஷன் படம் இல்ல, உனக்கு என்ன போதை குறைஞ்சிச்சா, இரு நான் போய் மறுபடியும் அந்த ஊசி எட்டு வர அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அவனோட ஃபேண்ட் ஜிப்பை அவனே கழட்டி அவன் பிரைவேட் பார்ட்டை கையில பிடிச்சி, இது இருக்குங்காட்டி தானே என்ன தொந்தரவு பண்றீங்க, இருட உங்க கண்ணு முன்னாடியே நான் அறுத்து போடுறேன் அப்படின்னு அந்த கத்தி எடுத்து அறுக்க பாக்குறேன். அந்த வில்லன் பதறான், டேய் வேணாண்டா, அதை நம்பிதான் நான் இருக்கேன், அதை நம்பிதான் இந்த படத்தை எடுக்க போறேன், தயவு செஞ்சு எதுவும் பண்ணாத, ஏ காட்ஸ் அவனை எதுவுமே பண்ணாதீங்க, அவனை தொந்தரவு பண்ணாதீங்க, அவனை அடிக்காதீங்க அப்படின்னு அந்த வில்லன் சொல்றான். நம்ம ஹீரோ இந்த கேப் யூஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஜன்னல் இருக்குமா, அதுல வேகமா ஓடி போய் உடச்சிட்டு வெளியே எட்டி குச்சி சிட்டிக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கான், இப்படியே தப்பிச்சு ஆகும்னு. ஆனா நம்ம ஹீரோக்கு மறுபடியும் அந்த மருந்தோட வீரியம் அதிகமாயிருச்சு. அவன் அடிச்ச சரக்கோட மப்பு தான் குறைஞ்சிருக்கு. ஆனா அந்த காம உணர்ச்சியை தூண்டுற ஊசி போட்டாங்கல்ல, அது இப்ப அதிகமா வேலை செய்யுது. இவ என்ன பண்றான்னு தெரியாம பைத்தியம் மட்டும் ரோட்ல சுத்திட்டு இருக்கா. அப்போ ஒரு கடையை பாக்குறான், அந்த கடைக்குள்ள போறான். அங்க முன்னாடி ஒரு பொண்ணு நின்று இருக்குமா, சரி அதுகிட்ட போய் தப்பா நடந்துக்கலாம், உடல் உறவு பண்ணலாம் அப்படின்னு போறான். ஆனா நம்ம ஹீரோ தான் கொஞ்சம் நல்லவன்ல, இது பண்ணா தப்பு அப்படின்ட்டு வேகமா வெளியே ஓடி வந்துடுறான். வெளியே வந்து பார்த்தா அங்க ஒரு டெலிபோன் பூத்து இருக்குமா, நம்ம ஹீரோ அங்க போயிட்டு அந்த வில்லனுக்கே திருப்பி கூப்பிடுறான், டேய் என்னால உணர்ச்சியை சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு இப்ப யாராவது கூட உடல் உறவு பண்ணி ஆகணும், தயவு செஞ்சு ஏதாவது ஒரு பொண்ணு அனுப்பு, நான் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கடைக்கு முன்னாடி இருக்கேன், இப்பவே ஏதாவது ஒரு பொண்ணு அனுப்பு, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கதறான். அதுக்கு அந்த வில்லன், எனக்கு தெரியும் மயிலோ, நான் கொடுத்த ஊசியோட பவர் அப்படி, சரி ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு, என் ஆளுகள்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்றான் அந்த வில்லன். நம்ம ஹீரோவும் போனை வச்சுட்டு அப்படியே மெதுவா நடந்து போறான், நடக்க முடியாம, அவனால சுத்தமா முடியல, அந்த உணர்ச்சியை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு பில்டிங் சந்து இருக்குமா, அங்க போய் கூனி குருவி உட்காந்துக்கிறான், அவனோட பிரைவேட் பார்ட்டை கையில புடிச்சிட்டு உட்காந்துக்கிறான், அந்த அளவுக்கு அவன் உணர்ச்சியில இருக்கான். அதே சமயத்துல அந்த இடத்துல ஒரு பொண்ணு அரைங்குறையமா ட்ரெஸ் போட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. அவ பின்னாடியே 2 பசங்க கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து பாக்குறான், இவன் ஆல்ரெடி உணர்ச்சி அதிகமா இருக்கான்ல, அந்த பொண்ணை பார்த்துட்டே நம்ம சுய இன்பம் பண்ணி நம்ம உணர்ச்சியை குறைச்சிக்கலாம், அப்படியாவது குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அவன் அந்த பொண்ணை பார்த்தே சுய இன்பம் பண்றான். அதான் அந்த 2 பசங்க பாத்துறாங்க, ஏன்டா பொறுக்கி நாயே, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இப்படிதான் பண்ணுவியா, அதுவும் என்னோட ஆளை பார்த்து இப்படி தப்பா பண்ணுவியா அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டு போலான்னு பொழக்கிறாங்க. நம்ம ஹீரோ அடி வாங்கினாலும் மறுபடியும் சுய இன்பமே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல கரெக்டா வில்லனோட ஆளுகளும் வந்துறானுங்க. அவனுக்கு 2 பேர் வந்து அந்த 2 பசங்களை போட்டு அடிச்சு அப்படியே அந்த கழுத்தை கோழி திருவுற மாதிரி திருப்பி போட்டுறானுங்க. திருப்பி போட்டது மட்டும் இல்லாம அந்த 2 பசங்களோட பேண்ட்டை உருவி அவனுக்கு அங்கேயே தப்பு பண்ணி அதை ஷூட்டிங் எடுக்கலான்னு அவனுக்கு பண்ண போக உள்ள அந்த வில்லன் கொண்டு இருப்பான அந்த டேரக்டர் வில்ல அவன் சொல்றான், டே வேணா, இது பப்ளிக் பிளேஸ், ஏதாவது பிரச்சனை ஆயிரும், நம்ம ஹீரோவை மட்டும் அழகா தூக்கிட்டு வாங்கடா காருக்குள்ள அப்படின்றாங்க. அந்த 2 பேரும் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்து காருக்குள்ள போட்டுறானுங்க. ஆனா நம்ம ஹீரோ காருக்குள்ள போயிட்டு அந்த வில்லன் கிட்ட கெஞ்சின்னு கெஞ்சுறான், டே தயவு செஞ்சு இப்ப ஏதாவது எனக்கு ஒரு பொண்ணை கொடு, நான் உடல் ஒரு பண்ணி ஆகணும், எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, என்னால உணர்ச்சியை கண்ட்ரோலே பண்ண முடியல, தயவு செஞ்சு இப்ப ஏதாவது ஒரு பொண்ணை கொடு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கற, நீ யாரை வெட்ட சொன்னாலும் நான் வெட்டுற அப்படின்னு அழுன்னு அழுகிறான் நம்ம ஹீரோ. அந்த அளவுக்கு அந்த போதை வந்து அவன் மூளையை போட்டு அப்படி கண்ட்ரோல் பண்ணுது. இந்த குடிப்பழக்கத்துக்கு அதிகமா அடிமையா இருப்பாங்கல்ல, அவங்க திடீர்னு சரக்கு அடிக்கலைன்னா ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. அந்த சரக்குக்காக போய் பிச்சை கூட எடுப்பாங்க, 5 ரூபா கூட 10 ரூபா கூட, அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதே நிலைமையில தான் இப்ப நம்ம ஹீரோவும் இருக்கான். இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த வில்லன் என்ன கேட்கறானா, நான் என்ன சொன்னாலும் நீ பண்ணுவியா, எது பண்ண சொன்னாலும் நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோவும், நீ கொல்ல சொன்னாலும் நான் கொல்றேன், வெட்ட சொன்னாலும் நான் வெட்டுறேன், தயவு செஞ்சு இப்ப எனக்கு ஒரு பொண்ணை மட்டும் கொடு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அவன் காலிலேயே விழுந்துடுறான். அதுக்கு அந்த வில்லன், சரி மயிலோ நான் பொண்ணு தரேன், ஆனா நான் எப்படி நடிக்க சொல்றனோ அதே மாதிரி நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போய் அந்த கார் போய் இடத்துல நிக்குது. இவ்வளவு நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்தங்காட்டிக்கு நம்ம ஹீரோக்கு மறுபடியும் அந்த போதை குறைஞ்சிருச்சு. அதனால மறுபடியும் அவன் ஒரு ரூம்குள்ள போயிட்டு அந்த மாட்டுக்கு போடுற மாதிரி பெரிய ஊசி கொண்டு வந்து நம்ம ஹீரோக்கு போட பாக்குறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றான்னா, ஒரு பொண்ணு ஊசி போட வரால, அதே மாதிரி ஒரு ஊசி அங்க டேபிள் இருக்கு, அந்த ஊசி எடுத்து அந்த பொண்ணோட கழுத்துல நறுக்குன்னு சொல்லிக்கிட்டு இங்கிருந்து எப்படியா தப்பிச்சு போயாகணும்னு வேகமா ஓடுறான் தலை தெரிக்க. ஆனா வெளியே தான் சுத்தி நிறைய காட்ஸ் இருக்காங்கல்ல, மறுபடியும் நம்ம ஹீரோவை பிடிச்சி சங்கிலி எல்லாம் போட்டு அதே மாதிரி போதை மருந்தெல்லாம் ஏத்தி இவனை மறுபடியும் ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி சைக்கோவா மாத்தி விட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு மருந்து அதிகமா கொடுத்தங்காட்டிக்கு அவன் வெறி பிடிச்சிருக்கான். காம வெறியில என்ன பண்றதுனே தெரியல, யாரை கண்ணில் காமிச்சாலுமே கொண்டுருவான். அந்த அளவுக்கு மிருகமாவே மாறிட்டான். நம்ம ஹீரோவை சங்கிலியில கட்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ரூமுக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தா ஒரு
பெரிய ஹால்மா இருக்கு. அங்க நடுவுல ஒரு பெட் இருக்கு. இந்த சைடு பார்த்தா அந்த வில்லனும் ஒரு கேமராவும் இருக்கு. அங்க நடக்கதெல்லாம் படம் எடுக்கிறதுக்கு. நம்ம ஹீரோ எப்படா அவுத்து விடுவாங்க, அங்க போய் எப்படா பாயலான்னு ஒரு மாதிரி மிருகமாட்ட துடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பெட்ல ஒரு 2 பேர்த்த படுக்க வச்சிருக்காங்க. ஒன்னு வந்து பெரிய உருவமா இருக்கு, ஒன்னு சின்ன உருவமா இருக்கு. அவங்களும் மயக்கமா தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய போதை மருந்து கொடுத்து மயக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. அவங்க உடம்புல துணியை போட்டு சுத்தி வச்சிருக்காங்க. பின்பக்கத்தை மட்டும் ஓப்பனா விட்டுருக்கானுங்க. இந்த மாதிரி ஹீரோ போய் பண்றதுக்காக அந்த இடத்துல மட்டும் துணி இல்லாம அப்படி வச்சிருக்காங்க. இப்போ அந்த வில்லன் சொல்றான், மைலோ கையில கட்டிருக்க அந்த சங்கிலியை கழட்டி விடுங்கடா அப்படின்னு. கழட்டி விட்டு அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ வெறி பிடிச்ச மிருகமாட்ட வேகமா ஓடி போய் அந்த பெரிய உருவம் இருக்கும் பாத்தீங்களா, அதை சொல்ல முடியாத அளவுக்கு ஃபோர்ஸ் பண்றான். அது குப்புறப்படுத்திருக்கும் அந்த உருவம். அதனால பின்பக்கத்து வழியா செய்யறான். இவன் மிருகத்தனமா வெறி பிடிச்ச மாதிரி ஆக்ரோஷமா பண்றங்காட்டிக்கு அந்த பெரிய உருவம் இருக்கும் பாத்தீங்களா, அது பின்பக்கத்துல இருக்க பகுதியெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் அப்படியே தெரிச்சு வெளியே வருது. இந்த சீனை அப்படியே காட்டுவானுங்க. நம்ம ஹீரோ அந்த பெரிய உருவத்தோட பின்பகுதியில் இருக்க அந்த உறுப்பவே செதைச்சிருவான். அந்த அளவுக்கு மிருகமாட்ட பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பெரிய உருவத்தால வலி தாங்க முடியல. அதனால சொல்லவும் முடியல, அரை மயக்கத்துல இருக்கு. அதனால கையை தூக்கி காட்டுது, என்னால முடியல விட்டுரு அப்படின்ற மாதிரி செய்ய காட்டுது. அப்பயும் நம்ம ஹீரோ அந்த கையை அமுத்தி பிடிச்சிட்டு மிருகமாட்ட பண்ணிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு அந்த வில்ல என்ன பண்ணுவானா, மைக் போட்டிருப்பான்ல, அந்த மைக்ல சொல்றான், மைலோ அந்த பெரிய உருவத்தையே பண்ணிட்டு இருக்காதீங்க, பக்கத்துல ஒரு சின்ன உருவம் இருக்குல்ல, அதை போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பெரிய உருவத்தை விட்டுட்டு இப்ப சின்ன உருவத்துக்கிட்ட போறான். இவனும் அந்த சின்ன உருவத்து மேல போய் ஏறி உட்காந்துட்டு பின்பக்க வழியா பண்ணலான்னு பாக்குறான். ஆனா அது சின்ன உருவமா இருக்குங்காட்டிக்கு ஊசிக்குள்ள நூல் போக மாட்டேங்குது. நான் சிம்பிளா சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ரொம்ப ஓப்பனா சொன்னா தப்பா போயிடும், கேட்க நாராசமா இருக்கும். அத சிம்பிளா சொல்றேன். இவனும் இவனோட பிரைவேட் பார்ட்டை அந்த சின்ன உருவத்தோட பின்பகுதியில ரொம்ப கொடூரமா ஃபோர்ஸ் பண்ணி உள்ள துணிச்சு கருணையே காட்டாம மிருகமாட்ட பண்ணிக்கிட்டு இருக்கான். அது சின்ன உருவமா இருக்குங்காட்டிக்கு ரத்தம் அதிகமா வருது. அந்த வில்ல மைக்ல கத்திக்கிட்டு இருக்கான், வேகமா பண்ணுங்க, ஃபோர்ஸ் பத்தல அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் கொடூரமா பண்ணிக்கிட்டு இருக்க. சைட்ல பார்த்தா இன்னொருத்த வரான் அந்த பெரிய உருவத்துக்கிட்ட. அவ யாருன்னு பார்த்தா ஒருத்த மாஸ்க் போட்டு வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரியை கொல்லுவான்ல, அவன் வந்து அதே மாதிரி அந்த பெரிய உருவத்துக்கிட்ட கொண்டு பின்பக்க வழியா செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் நம்ம ஹீரோவோட கொடூரமா இருக்கான். அந்த முகமூடி போட்டவன் வெறி பிடிச்ச மிருகமாட்ட கத்தி கத்தி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு ஒரு சமயத்துல ஆடி போயிருது. யார் இவன் இவ்வளவு கொடூரமா இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப அந்த வில்லன் வரான். வில்ல வந்துட்டு இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு மெதுவா அந்த முகமூடி போட்டிருக்கான்ல அவங்கிட்ட போயிட்டு அவன் மாஸ்க மெதுவா கழட்டுறா. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கூட பிறந்த தம்பி அந்த போலீஸ்கார மார்கோ. அவனோட முகத்தை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு பயங்கரமான அதிர்ச்சி. தம்பிக்காரனும் அண்ணனை பாக்குறா, ஆனா நிறுத்த மாட்டேங்கிறான், அந்த தப்ப பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு போதை மருந்தை போட்டு விட்டாங்க. அந்த பெரிய உருவத்தோட பின்பகுதியிலிருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. அப்பயும் அந்த தம்பிக்காரன் கொடூரமா பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அந்த வில்ல மெதுவா அந்த பெரிய உருவத்துக்கிட்ட போயிட்டு அது முகத்துல போட்டிருக்க துணியை லைட்டா விளக்குறான். அந்த பெரிய உருவம் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி. நம்ம ஹீரோக்கு ஒரு நிமிஷத்துல மூச்சே நின்றுது, அந்த அளவுக்கு அதிர்ச்சி ஆகிறான். இந்த தம்பிக்காரனுக்கு நல்லாவே தெரியும் இந்த பெரிய உருவம் யாருன்னு. அது அண்ணியும் தெரிஞ்சுதான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இந்த போலீஸ்காரனுக்கு போன் பண்ணி அந்த டைரக்டரை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு, அவனை பத்தி விசாரிச்சு சொல்லு அப்படின்னு அவன் தம்பிட்ட சொல்லுவான்ல. இந்த தம்பிக்காரனு போய் விசாரிப்பான். ஆனா அந்த வில்ல வந்து ஒரு ஆஃபர் கொடுப்பான் இந்த தம்பிக்காரனுக்கு. இங்க பாரு, என் கூட சேர்ந்துக்கோ, உனக்கு நான் நிறைய காசு தரேன், அதே மாதிரி உன்னோட அண்ணியும் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த தம்பிக்காரன் தான் ஆல்ரெடி நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி மேல பயங்கரமான வெறியில இருந்தான்ல, அதனால இந்த டீல் நல்லா இருக்கு அப்படின்னு அவனும் அந்த வில்லனோட குரூப்ல சேர்ந்துருவான். நம்ம ஹீரோ பயத்துல அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். அந்த பெரிய உருவம் நம்ம பொண்டாட்டினா அப்ப இந்த சின்ன உருவம் யாரு அப்படின்ட்டு அது முகத்துல போட்டிருக்க துணி அப்படியே லைட்டா விளக்கி பாக்குறான். அந்த சின்ன உருவம் யாருன்னா நம்ம ஹீரோவோட அந்த குட்டி பையன், 6 வயசு சின்ன பையன். இத பார்த்ததுமே நம்ம ஹீரோ அப்படியே பயங்கரமா பதறான். ஆனா அந்த வில்ல வந்து கை தட்டி என்ஜாய் பண்றான். இதுதான் மயில குடும்ப ஆபாசம், படம் அருமையா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதே தெரியாம பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுகிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோவோட கூட பிறந்த சொந்த தம்பி அவனோட மனைவியை பிடிச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனோட குட்டி பையனே தெரியாம அந்த பையனை பிடிச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம ஹீரோவோட மனநிலைமை எவ்வளவு மோசமா இருக்கும். டக்குன்னு கதவை திறந்துட்டு யாரோ உள்ள வராங்க. நம்ம ஹீரோ, வில்ல, அந்த கேமராமேனு எல்லாருமே அந்த பொண்ணை வந்து போக்கஸ் பண்றாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா அந்த நர்ஸ் பொண்ணு. நம்ம ஹீரோ கூட அந்த போதை ஊசியை போடலான்னு பாப்பால, நம்ம ஹீரோ அந்த ஊசி திருப்பி அந்த பொண்ணுக்கு போட்டுட்டு வந்திருப்பான்ல, அந்த நர்ஸ் பொண்ணு தான். அவளுக்கும் அந்த ஊசி போட்டங்காட்டிக்கு காம உணர்ச்சி அதிகமாகி என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு இரும்பு ராட் எடுத்து அவளோட பிரைவேட் பார்ட்டுக்குள்ளே விட்டு உள்ள இருக்க அந்த பகுதியெல்லாம் கிழிஞ்சிருச்சு. அப்படியே ரத்தத்தோடய இந்த பக்கம் வரா, என்ன பண்றதுன்னு தெரியாம தள்ளாடிட்டு வந்துகிட்டு இருக்கா. வந்து அப்படியே அந்த ரத்தம் அதிகமா போனங்காட்டிக்கு பொத்துன்னு கீழே விழுந்து அதே இடத்துல செத்து போயிடுறா. அங்க இருக்க எல்லாருமே அந்த பொண்ணை தானே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோ இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு வேகமா எந்திரிச்சு போய் ஒரு கார்டு கிட்ட ஒரு கன் இருக்கும், அந்த கன் எடுத்து எல்லாத்தையும் டப்பு டப்புன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த வில்லன் கிட்ட போயிட்டு வில்லனை பிடிச்சி கீழே தள்ளி அவன் மேல ஏறிக்கு வந்து அவன் தலையை பிடிச்சி நங்கு நங்குன்னு தரையிலே அடிச்சு அந்த வில்லனோட தலையவே உடச்சு விட்டாதான் நம்ம ஹீரோ. இந்த சைடு நம்ம ஹீரோவோட பொண்டாட்டிக்காரிக்கு கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு கண்ணை திறந்து பார்த்தா இவன் மேல அந்த தம்பிக்காரன் உட்காந்துட்டு இருக்கான்ல. இதை பார்த்தோன்னே அந்த பொண்டாட்டிக்காரிக்கு பயங்கரமான கோவம்.
அப்படியே தாவி பிடிச்சி அவனை தள்ளி விட்டு அவன் மேலே ஏறிக்கு வந்து அவன் சங்கவே கடிச்சு துப்பிடுறா. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து அந்த வில்லனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான்ல, அப்ப அந்த மொட்டை பாடி கார்டு வரான். நம்ம ஹீரோ கிட்ட அந்த குண்டு வேற இல்ல, கண்ணுல குண்டு தீந்து போச்சு. அவன் வேற பார்க்க மலை மாடு மாதிரி இருக்கான். அதனால நம்ம ஹீரோ போய் கையிலேயே சண்டை போறான். அப்பயும் அவனை அடிக்கவே முடியல. அந்த ரூமுக்குள்ள இருந்த பாடி கார்டு, கேமராமேன் எல்லாமே செத்து போயிட்டாங்க. அந்த வில்ல மட்டும் கொஞ்சம் உயிரோட கீழே கிடக்குறான். அதுக்கப்புறம் இந்த மொட்டை இருக்கா, இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த பக்கம் அடிபட்டு இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த மொட்டை கிட்ட போயிட்டு அவனுக்கு அடிபட்ட இடத்துல கையை வச்சு வேகமா அழுத்த அவனும் வழி தாங்க முடியாம கீழே போறான் அந்த மொட்டை. ஆனா இந்த மொட்டையின என்ன பண்ணாலும் சாகவே மாட்டேங்கிறான். நல்லா மலை மாடு மாதிரி இருக்குங்காட்டிக்கு எந்திரிச்சு எந்திரிச்சு வரான். நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றான்னா இவனுக்கு தான் அதிகமா அந்த போதை ஊசி போட்டங்காட்டிக்கு இவனோட உறுப்பு வந்து பெருசா இருக்குல்ல, அதனால அந்த உறுப்பு எடுத்துட்டு போயிட்டு இந்த மொட்டையனோட கண்ணிலேயே சொருகி கொண்டாடுறான். நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ படத்துல எவ்வளவோ கொலை பண்ற மாதிரி சீன்லாம் வரும். ஆனா இந்த மாதிரி கொலை பண்றது இப்பதான் பாக்குறோம். ஆனா அப்பயும் அந்த கீழே படுத்துட்டு இருக்கான்ல அந்த வில்லன், டே கேமராமேன் சீக்கிரம் இந்த சீனை படம் முடிடா, இதுதான்டா கலைப்படம், இதுதான்டா என்னோட படம், இந்த மாதிரி சீன் வரும் தாண்டா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். சாகர நிலைமையில தான் இருக்கான். அப்பயே கேமரா எடுத்து படம் பிடிங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த வில்லன். ஒரு வழியா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வில்லனும் செத்துறான். நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவன் பொண்டாட்டியும் பையனையும் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடறான். அதுக்கப்புறம் தான் அந்த சீன்ல வரும் நம்ம ஹீரோ அவங்க வீட்டுல மயக்கத்துல இருந்து எந்திரிப்பான்ல பெட்ல இருந்து. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி வீடியோ இந்த இடத்துக்குலாம் போய் கண்டுபிடிப்பா. இப்ப அவனோட பொண்டாட்டியும் பையன் எங்க இருக்காங்கன்னா நம்ம ஹீரோவோட வீட்டுல தான் இருப்பாங்க. அவங்க வீட்டுல ஒரு சின்ன பேஸ்மெண்ட் மாதிரி கீழே இருக்கும். அங்க போய் மறைஞ்சு ஒளிஞ்சிருப்பாங்க பயத்துல. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வில்லனோட கேங் வந்து நம்ம பொண்டாட்டிக்காரையோ அந்த பையனையும் போட்டு அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி பயன்படுத்தி வச்சிட்டாங்க. இப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிச்சுல இந்த வீடியோ எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சா அவன் பொண்டாட்டியும் பையனும் எங்க இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் அவனோட வீட்டுக்கு போயிட்டு கீழே போய் பேஸ்மெண்ட்ல பாக்குறான். அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பயத்துல கூணி குறுகி ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேர்த்தையுமே மேல கூட்டு வரான். ஆனா அவங்க ரெண்டு பேருமே ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி பயந்து போய் இருக்காங்க. இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த சின்ன பையனால சாப்பிட கூட முடியல, அந்த அளவுக்கு அவனை கொடூரமா கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ மனசளவுல கதறி கதறி அழுகிறான். இந்த அளவுக்கு கொடுமை யாருமே இந்த உலகத்துல நடக்காது, உனிமேல் நம்ம உயிரே வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்டாட்டிக்காரையும் புருஷனும் அந்த பையனை கூட்டு போய் அவங்க பெட்ல படுத்துக்கிறாங்க 3 பேரும். இந்த பக்கம் நம்ம ஹீரோ, இந்த பக்கம் பொண்டாட்டி, நடுவால பையன். நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஒரு கன் எடுத்து அப்படியே 3 பேத்தி சுட்டுட்டு 3 பேருமே செத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி ஹீரோவோட வீட்டுக்குள்ள காட்டுறாங்க. அந்த கட்டல் மேல நம்ம ஹீரோ பொண்டாட்டிக்காரி அந்த பையனோட பாடி கிடக்குது. இந்த பக்கம் பார்த்தா புதுசா ஒரு வில்ல வந்திருக்கான். இவன் யாருன்னா அந்த டைரக்டர் வில்ல இருக்கான்ல, அவனுக்கு மேல ஹெட். இவனும் இந்த மாதிரி ஆபாச படங்கள் எடுக்கிறவன் தான். ஆனா அந்த வில்லனை விட இந்த வில்ல ரொம்ப பயங்கரமானவன். இப்ப என்ன சொல்றான்னா டெட் பாடி இருக்குல்ல, நீ போய் பண்ணு அப்படின்னு பக்கத்துல ஒரு பாடி கார்டு இருப்பானா அவன்கிட்ட சொல்றான். அவனு ஜிப்பை கட்டிட்டு அப்படியே போறான். அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் மக்களே, படத்தை பாத்தீங்களா? படம் எவ்வளவு கொடூரமா இருந்துச்சுன்னு. தயவு செஞ்சு இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி மட்டும் யாரும் பாத்துறாதீங்க. மனசை பாதிக்கிற அளவுக்கு நிறைய காட்சிகள் இருக்கு. இந்த படத்துல வர நிறைய ஆபாச காட்சிகளை நான் ரொம்ப ஓப்பனா சொல்லியிருப்பேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அப்படி சொன்னா மட்டும்தான் இந்த கதையை புரிஞ்சுக்க முடியும். இந்த படத்துல பாதி சீன் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஃபுல் படம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கும். பார்க்கவே முடியாத அளவுக்கு நிறைய காட்சி இருக்கும். அவ்வளவுதான் மக்களே, நான் கதை சொன்ன விதம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்த படத்துல திருத்திக்கிறேன். நன்றி மக்களே.